என் செல்ல குழந்தையே, ஆடி மாதத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே பேரதிர்ஷ்ட நாட்கள்தான். அதுவும் இப்பொழுது ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த வாரத்தின் அதாவது ஆடி மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை பார்க்கின்ற நாம் சில குறிப்பிட்ட நாட்களில் சில தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் இருப்பதை மறந்து விடுகின்றோம். எல்லா நாளிலும் எல்லோரையும் வணங்கி கொண்டிருப்பதற்கு நேரம் போதவில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையே, நீ பெரிதாக எதையும் செய்ய வேண்டாம். இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொண்டு, அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தெய்வத்தின் அருளோடு உனக்கு சட்டென்று நடந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கின்ற இந்த ஒரு வண்ணத்தை இன்று நீ பயன்படுத்து. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாழ்க்கை உனக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது இதற்கு தீர்வு யாரால் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று ஏங்கி நின்ற என் பிள்ளை, அந்த தீர்வை உனக்கு இந்த வராகி ஒவ்வொரு விடியலிலும் கொண்டு வந்து தருகின்றாள் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையை, இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை. இது நாள் வரையிலும் வந்த எந்த புதன்கிழமையிலும் நீ இந்த ஒரு விஷயத்தை செய்யவில்லை. ஆனால் இந்த புதன்கிழமையில் இதை செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு கிழமையாக சொல்லப்படுவது புதன்கிழமை. இந்த நாளில் நவகிரகங்கள் அனைத்தையுமே வழிபாடு செய்யலாம். இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டினை புதன்கிழமை செய்தால் மிகவும் சிறப்பு. புதன்கிழமை அன்று என் பிள்ளையே, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த அளவிற்கு தவறவிடக்கூடாத ஒரு மங்களகரமான நாளாகத்தான் புதன்கிழமை இருக்கின்றது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? புதன்கிழமை புதன் கிரகத்திற்குரிய நாள். புதன் கிரகம் எதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் தெரியுமா? அறிவு, விவேகம், பேச்சு திறமை, வியாபாரத்தில் முன்னேற்றம், லாபம், இவற்றிற்கெல்லாம் காரணமான கிரகம் புதன் கிரகம். அதனால் புதன்கிழமை இந்த விஷயங்களில் எல்லாம் முன்னேற விரும்புபவர்களுக்கு சிறந்த நாளாக அமையும். அது மட்டுமல்ல, புதன் கிரகம் மகாலட்சுமியோடு தொடர்புடையது. எனவே புதன்கிழமை செல்வம் செழிப்பு பெற விரும்புபவர்களுக்கு மிகவும் சிறந்த நாளாகும். புதன்கிழமையில் கல்வி, வியாபாரம், புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்களில் முன்னேற விரும்புபவர்கள் புதன் பகவானை வழிபடலாம். அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு சரிவர இல்லை, புத்தி கூர்மை வேண்டும், அறிவு அதிகமாக வேண்டும், எதையும் யோசிக்க திறமை வேண்டும் என்று விரும்புபவர்கள், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தன் பிள்ளைகளை பார்த்து கவலைப்படுகின்றவர்கள் எல்லாம் புதன் பகவானை வழிபட்டு வர நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் முயற்சிகளோடு நீ தெய்வத்தை வழிபடும் பொழுது நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உடனே தெரியும். என் பிள்ளையே, இந்த நாளில் நீ புதன் பகவானுக்கு எப்படி வணங்க வேண்டும்? புதன் பகவானின் புகைப்படம் தான் என்னிடம் இல்லையே என்று நீ சொல்லலாம். என் பிள்ளையே, அவரை எப்படி வணங்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். அதாவது நன்றாக பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது மாவிலை வைத்து அந்த கலசத்தை புதன் பகவானாக பாவித்து நீ வணங்க வேண்டும். பூக்களால் அலங்காரம் செய்து நாம் மனதார எந்த தெய்வத்தை நினைக்கின்றோமோ அவர்கள் அதில் வந்து உருவேறி விடுவார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால் போதும். வியாபாரத்தில் விருத்தி, வேலையில் பதவி உயர்வு, நினைத்த வேலை அமைய வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டு இன்று நீ செய்ய வேண்டிய விஷயம், நீ அணிய வேண்டிய வண்ணம் பச்சை. பச்சை வண்ணத்தில் உடையணிந்து இன்று நீ வழிபடும் பொழுது
அவரை மனதார நினைக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நன்மை நடக்கும். ஏனென்றால் புதன் பகவானுக்கு உரிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்று அவருக்கு பச்சை பயிறு நீ நெய்வேத்தியமாக படைத்தாயானால் நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும். புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பயிரை பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் இன்னமும் உனக்கு அதிக பலன் கிடைக்கும். என் பிள்ளையே, இன்று நான் சொன்ன ஒரு விஷயமானது என் பிள்ளைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தால் நம்மால் எதையுமே சரியாக செய்ய முடியாது என்ற எண்ணம் தோன்றலாம். என் தங்கமே, அம்மா இது ஆடி மாதத்தினுடைய கடைசி புதன் என்பதனால் மட்டும்தான் உன்னை செய்யச் சொல்கின்றேன். மற்ற நாட்களில் எல்லாம் உனக்கு நினைவிற்கு இருந்தால் நீ தாராளமாக புதன் பகவானை வழிபடலாம். நவ கிரகங்களை சுற்றி வருகின்ற பிள்ளைகளுக்கு இது போன்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. பச்சை வண்ணத்தில் உடை அணியாவிட்டாலும் பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்கள் ஏதேனும் உன்னோடு நீ வைத்து கொண்டு அவரை மனதார நினைத்துக்கொள். பச்சை பயிறு அவருக்கு மிகவும் பிடித்த உணவு. அது மட்டுமல்லாமல் நீ வேறு யாருக்கும் இதை கொடுத்தால் அவருக்கு கொடுத்த பலன் கிடைக்குமா என்று எண்ணுவாயானால் பச்சை பயிரை அவித்து உருண்டையாக பிடித்து அதனை மாடுகளுக்கு தானமாக கொடுக்கலாம். நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என் பிள்ளையை, வராகி சொல்கின்ற அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். நீ எந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை முன்னேற்றங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். எல்லா நாளிலும் தெய்வத்தை மட்டும் வணங்கி கொண்டிருந்தால் போதாது. எந்த அளவிற்கு நீ ஒவ்வொரு செயலையும் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதும் அதில் மிகவும் முக்கியம். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நிச்சயமாக உனக்கு பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று புதன் பகவானை வழிபட்டு அவருக்கு பச்சை பயிரை படைத்தால் மட்டும் போதாது. குழந்தைகளினுடைய கல்வியில் அவர்களுக்கான அடுத்தது என்ன, அவர்களின் திறமை என்ன, அவர்களை எப்படி நாம் படிக்க வைக்க வேண்டும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எப்படி அவர்களை அன்பால் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது சட்டென்று அவர்களுக்குள் ஒரு ஞானத்தை தெய்வம் வழங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் செய்யாமல் நான் அப்படியே இருந்து கொண்டிருப்பேன், தெய்வம் மட்டும் வந்து நல்லபடியாக கல்வியை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒருபொழுதும் யாருக்கும் நடக்காது. அதனால் உனக்கான முயற்சிகள் அங்கே உச்சத்தில் இருக்கும் பொழுது சட்டென்று தெய்வம் முதலில் உன் இல்லத்தின் வாசலை நோக்கித்தான் பயணிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உடனடியாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். என்றுமே உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை நாம் சமாளிப்போம், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். எல்லா கஷ்டகாலங்களும் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான மன நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கிவிடும். சட்டென்றெல்லாம் எந்த மாற்றங்களும் வந்து விடாது. வருகின்ற நேரம் அதனை உறுதியாக நீ பற்று கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை, இன்று இந்த பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற ஆடையானது உன் வாழ்க்கையில் ஓர் பேரதிசயத்தை நடத்தும், பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளையால் இது முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்து விட்டால் போதும். இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உச்சபட்ச நாட்களாக இருக்கும். என் பிள்ளையே, ஆடி மாதம் முடிவடைய போகின்ற நெருங்கி வந்து விட்டது. இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதமும் நிறைவு பெறுகின்றது. அதனால் என் பிள்ளை மனநிறைவோடு இன்று புதன் பகவானை வழிபட்டு பச்சை வண்ணத்தில் ஆடை அணிந்து அவரை மனதார நினைத்துக்கொள். அவரின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பினை புரிந்து கொண்டு உன்னை
இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவார். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.